Hi, hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா ஃப்ரை. வீட்லேயே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸியாக பன்னீர் டிக்கா ஃப்ரை ஓவன் யூஸ் பண்ணாமல் தவாலே செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆனியன் அண்ட் கேப்சிகமை எப்படி ஒரே ஷேப்பில் ஈஸியாக கட் பண்ணலாங்கிறதையும் நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் வாங்குறச்ச இந்த மாதிரி 4 பார்ட்டாக இருக்கிறத வாங்கினா நமக்கு கட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேப்சிகமோட டாப் அண்ட் பாட்டமை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை தூக்கி போட்டுற வேண்டியதில்லை. நம்ம அதை எடுத்து வச்சு தனியாக குழம்புக்கோ இல்லை பொரியல்லையோ நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக 2 பீஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற பார்ட் வந்து விதை பகுதியாக இருக்கும், அதனால் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம், அதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச்சுக்கோ இல்லை 1.5 இன்ச்சுக்கோ என்ன சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியும் கூட. கரெக்டான ஷேப்பாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணலாம். கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஆனியனையும் நம்ம அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். டாப் அண்ட் பாட்டமை தனியாக கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம உரிச்சிட்டு அதோட லேயர்ஸ் எல்லாம் இப்போவே நம்ம வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரிக்கிறத விட லேயர்ஸாக பிரிச்சுட்டு கட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்ஃபெக்டான சைஸில் வரும், நமக்கு ஷேப்லேயும் சைஸ்லேயும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த வே வந்து ரொம்ப யூஸ் ஆகும். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். அதே மாதிரி 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அந்த சென்டர் பார்ட்டு குட்டி பார்ட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் வந்து நம்ம ஏதாவது குழம்பு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி பன்னீர் டிக்காக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. இப்போ பன்னீர் டிக்காக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா தூள், பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் ஓமம், தந்தூரி மசாலா பவுடர், வறுத்த கடலை மாவு 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் தயிர் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, உருக்கின பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி தயிரும் எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். டூ 200 கிராம் பன்னீர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸே நம்ம அதுலேயே சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி லீஃபை எடுத்து கைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா அதில் ஆட் ஆகும். ஒரு 1/2 லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கியூவர் இருக்கும், இதை ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். நம்ம ஓவனில் வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம தவாலேயே செய்ய போகிறதுனால அது அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஓவனில் செய்ய போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்படி 1 by 1 ஆர்டர் வைஸ் நம்ம அந்த ஸ்கொயரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பன்னீர், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் சொல்லிவிட்டு எத்தனை செட் வருதோ அத்தனை செட் நம்ம ஸ்கொயரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கிட்டு தவாவில் ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் பன்னீர் டிக்காவை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு
ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் ஸ்லோவாக இன்னொரு பக்கம் நம்ம டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பக்கமும் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் ஆனியன் அண்ட் கேப்சிகம் க்ரன்ச்சியாக இருக்கும், பன்னீர் ஜூஸியாக இருக்கும், சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பனீர் டிக்கா வித் க்ரீன் சட்னியோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ரொம்பவே டெலிஷியஸான பன்னீர் டிக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா.